ஹலோ சமந்தி, எங்க இருக்கீங்க? இந்த பக்கத்துல வந்துட்டு சமந்தி எல்லாரும் காஃபி கேட்டாங்க. அதனாலதான் ஒரு பேக்கரி கிட்ட நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். ஓ சரிங்க, வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? அவ்வளவுதான் பக்கத்துல வந்துட்டோம் சமந்தி. ஓ சரிங்க, நான் லொக்கேஷன் அனுப்பிடுறேங்க. நம்ம மண்டபத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்க கிளம்பி வந்தாலே தெரியும் உங்களுக்கு மண்டபம். ஓ சரிங்க. சரி, பார்த்து பத்திரமா வந்துருங்க. நாங்க மாப்பிள்ளை அழைக்க போறதுனால வீட்டுக்கு போயிருவோம். இப்போ நாங்க சின்ன பொண்ணு கூட தான் இருக்கோம். இப்போ கூட வந்து ஒருத்தரை விட்டுட்டு போறோம். நீங்க அவங்களையும் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க. அதெல்லாம் பார்த்து நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம். சரி, பார்த்து பத்திரமா வாங்க. சரிங்க. வச்சிடுறோம். சின்ன பொண்ணு தூக்கம் எதுவும் வர மாதிரி இருந்தா படுமா போய். இல்ல, அவங்களாம் வந்துடட்டும். எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்காங்க, வராம ஒன்றும் இல்லம்மா. உடம்பு டயர்டா இருக்கும். அங்கெல்லாம் போன மண்டபத்துக்கு போயிட்டோம்னா போட்டோ எடுக்கணும், அப்புறம் இந்த மருதாணி அது இதுன்னு என்னென்னத்தையோ வைக்கணும்னு இருக்காங்க. மேக்கப் பண்றது அதெல்லாம் உடம்பு டயர்டா இருக்கும். போய் படுமா. இல்ல, அதெல்லாம் அவங்களாம் வந்துடட்டுமே. என்ன சின்ன பொண்ணு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல அண்ணி, நாங்க தான் கூட இருக்கோம்ல, பயப்படாதீங்க அண்ணி. அப்படி இல்ல, அதான் பார்த்தல இவன் நாத்தனாரே சொல்லுது பயப்படாதீங்கன்னு, அப்புறம் எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? அதுக்கு இல்லைங்க அத்தை. இங்கே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கல்யாணம் எல்லாம் பண்ணுனா அம்பிட்டு தான் போலையே. உன்ன மாதிரி தான் என் பத்திரகாளியும் கல்யாணம் பண்ற புதுசுல அக்கா உன்னைய விட்டுட்டு இருக்க முடியாதுக்கான்னு ஒரே அழுக. கேக்கா கம்முனி இருக்கா, ஆரம்பிக்காதக்கா. உன் அருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியம்மா சொல்லுங்க பெரியம்மா, அம்மா என்ன பண்ணாங்க? உங்க அம்மா கல்யாணம் ஆகும்போது மட்டும் ஐயோ என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதுக்கா, வா போக மாட்டேங்க்கா, அப்படி இப்படின்னு ஒரே அழுக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம்மாடி வாமா நம்ம வீட்டுல விசேஷம், திருவிழா, பொங்கல், தீபாவளி வா வானா. கல்யாணம் ஆகி வருஷம் தான் வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறமேட்டுக்குலாம் வான்னு சொன்னா அந்த அவருக்கு சமைச்சு கொடுக்கணுங்கக்கா, அவர் வேலைக்கு போறாருக்கா, புள்ளைய பார்க்கணுங்கக்கா, அப்படி இப்படின்னு வீட்டே மறந்துட்டா. அதே மாதிரிதான் எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அம்மா வீடு, அம்மா 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 அம்மா, உங்களை வீட்டுல இருக்க முடியாது வைக்க முடியாது அப்படின்னு வேண்டியது. கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்மளையே மறந்துட்டு அந்த வீட்டை விட்டு வரதுக்கு மனசு வராது. பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு பண்ண கொஞ்ச நேரத்துலங்க. ஆமா, ரெடியா மண்டபத்துல எல்லாமே இருக்கணுங்க. சரி, நாங்க கிளம்பிட்டு கூப்பிடுறோம். வச்சு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? எனக்கு இந்த பக்கம்லாம் தெரியாதத்த. இந்த சங்கரே சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அவ்வளவுதாம்மா, பக்கத்துல வந்துட்டோம். அதுவும் இல்லாம உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னாங்க. அதனால ஒரு 10 நிமிஷம் நான் போயிடலாம். ஓ சரியா, பார்த்து வழிய பாத்துக்கங்க, வேற எங்கிட்டாவது போயிட போறோம். இல்ல சரியா தான் போய்கிட்டு இருக்காங்கம்மா. சரியா. அமுதா, என்னக்கா? எம்மாடி, அத்தைக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறியாமா? இந்த சேரு அந்த சாப்பிட்டு அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு, வெளியவே கவுத்து போட்டு வந்தோம், எடுத்து உள்ள வைக்க சொல்லி. தொட்டியும் வரும்போதே சொல்லிட்டேன் அத்தைக்கு ஃபோன் பண்ணி, வீட்டில் இருந்துட்டு இருக்காதீங்க, அங்கே போங்க, பாத்திரம் மண்டெல்லாம் கிடக்குது எடுத்து வைங்க, அப்புறம் சொந்த மண்டெல்லாம் வருவாங்க, வந்தால் எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டேன். அத்தையும் நேரத்துக்கு போயிருப்பாங்கக்கா. ஓ சரிம்மா, நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தவங்களாவது இருக்கணும், அங்கே யாரும் இல்லை, அத்தை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுமா. ஏக்கா அதெல்லாம் கவலைப்படாதக்கா, அதெல்லாம் பார்த்துப்பாங்கக்கா. அங்க நம்பாலே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நம்ம நினைப்பெல்லாம் இருக்குமா? நம்ம அங்க போனா கண்டுக்குவாளா என்னன்னு கூட தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க சமந்தி. வந்துட்டோங்க. சரிங்க. பக்கத்துல வந்துட்டோங்க. சரி. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்பிட்டீங்களா? சரிங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. எங்க பொண்ணு பத்திரமா இருக்காதுல்லங்க? நம்ம பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவ பத்திரமாலாம் இருக்காளான்னு இந்த ஆளு வாயை திறந்து கேட்க மாட்டாரு. தொம்பி பிள்ளைக்கு மட்டும் கேட்பாரு, நம்ம பிள்ளை பத்திரமா இருக்கா, அது என்ன நம்ம பிள்ளையா? ஓ சரிங்க. சரிங்க. வச்சிடுறேன். யாரியா? எல்லாம் சம்மந்தி வீட்டுலதான். எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு. ஓ சரி, அவங்களும் மண்டபத்துக்கு போயிட்டாங்களா என்னமா? இல்லம்மா, இனிமேதான் கிளம்புவாங்களாமா. ஓ சரிப்பா, சரி சரி. அமுதா. என்னையா? அமுதா, அங்க போனா ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கவா? யாரியா, வாய் மூடிட்டு கம்முன்னு வந்துரு சொல்லிவிட்டேன். இல்லன்னு வச்சுக்க, பிரிச்சு போடுவேன் பிரிச்சு. இத்தனை நேரம் வரைக்கும் அங்க அமைதியா ஒழுங்கா இருந்தானே, சரி கல்யாணத்துக்கு வரட்டும் ஒழுங்கா இருக்கேன்னு பார்த்தா இங்க அது வேணும் இது வேணும் இருக்கியா? வெளுத்து கட்டி போடுவேன் தெரிஞ்சுக்க. அப்புறம் ஊருக்கு போகும்போது உன்னை இங்கே தொலைச்சு விட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். உன்கிட்ட போய் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்? உன்னையெல்லாம் பாவம் ஊரை சுத்தி பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும்? ஆமா, நீ தான் காசு போட்டு கூட்டிட்டு வந்த பாரு. கூட்டிட்டு வந்தது அந்த அக்கா.
யாரு நான் நினைச்சா உன்னை வேலைக்கு போன அனுப்பி வச்சிருக்கலாம். அங்க போய் நீ ஏதாவது வெள்ளங்கத்தை பண்ணி வச்சிருவேன்னு சொல்லி தான் உன்னை கையோட கூட்டிட்டு வரேன். வாய் முடிட்டு கப்பு சுப்புன்னு வா சொல்லிவிட்டேன். இந்த இடம் தான். அப்பா வந்தாச்சு, வண்டி நிறுத்துங்க. என்னப்பா வந்துட்டோம். ஏமா கிளம்பலாமா? கிளம்புறதா? என்னங்க? ஏமா மண்டபத்துல இருந்து இந்த முதலாளி தான் ஃபோன் பண்ணாரு. கிளம்பிட்டீங்களா என்னங்க அப்படின்னு. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சாமா. நம்மளும் இப்போ போனோம்னா தான் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் அப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது நம்ம போய் அங்கே வரவேற்க முடியும். கிளம்புங்க. எங்க சின்ன பொண்ணு தனியா இருப்பாளேங்க? இப்போ கூட ஒருத்தர் இருக்கணும். பத்திரகாளி நீ இருக்கியாம்மா? ஏங்க பத்திரகாளியும் அங்க அம்மா முறையில திருநீர் வைக்கணும்ல. சரி இப்போ யாரு? நானும் இப்போ வண்டி எடுத்துட்டு உங்களை கூட்டிட்டு போய் விட முடியும். இப்ப அவங்கெல்லாம் தானே வருவாங்க. நம்ம அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதான் சரி. பெரியப்பா நான் வேணா அன்னைக்கு துணையா இருக்கேன். நீங்க எல்லாம் போய் கிளம்புங்க. அடடே என் மகா இம்புட்டு பொறுப்பா. ஓஹோ வருங்கால அண்ணிய காக்கா பிடிக்கணும்னு இப்பயே இருக்கியோ? சரிம்மா நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. இல்ல ஒரு 10 நிமிஷத்துல அவங்களும் வந்துருவாங்க. நாங்க போய் அண்ணனை கிளப்பி கூட்டிட்டு போறோம். சரிங்களா? உங்களுக்கு துணியெல்லாம் அங்க மண்டபத்துக்கு எடுத்துட்டு போயிடுறோம். சரிங்க பெரியப்பா. சரிம்மா பாத்தீரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்க அத்தை. நம்ம இருந்தது நல்லதா போச்சு. நம்மளே இல்லைன்னா இந்த குப்பமாவுக்கு யார் இருக்கா இதெல்லாம் பார்க்க வைக்க? பாவம் இல்லாதவங்களுக்கு செஞ்சாலாவது புண்ணியம் சேரும். இருக்கிறவங்களுக்கு செய்யறதுக்கு கூட 1000 பேர் வருவாங்க. இல்லாதவங்களுக்கு நம்மள மாதிரி இல்லாதவங்க தான் துணை. நம்ம இன்னைக்கு செய்யறதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, இந்த தம்பி மட்டும் போகல போல இருக்கு. என்னங்கப்பா நீங்க கல்யாணத்துக்கு போகலையா? போகணுமா? எல்லாரும் வண்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நீங்களும் வந்திருந்தா அந்த வண்டியிலே போயிருக்கலாம்ல. வேலை இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். ஏன்பா உங்க வீட்டு ஜோலி இது. இப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? போனதானே அது 4 மனுஷ மக்கள் நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க விசேஷத்துக்கு வருவாங்க. நீங்க ஏன் போகல? இதெல்லாம் பார்க்கணும் வைக்கணும்பா. அதுவும் இல்லாம நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லணும்ல. அதனாலதான் நான் போகல. இந்த மாதிரி எனக்கும் சில வேலைங்களா இருக்கு, கடமைகளா இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் போய்க்குவேன். சரிங்களா? நீங்க ரொம்ப அக்கறைப்படணும். இருந்தா நீங்களும் போய் என்ன விசேஷம் ஏதுன்னு போய் பாத்துக்கோங்க. சரிங்களா? என்னையா இப்படி பேசுறீங்க? ஏமா நீ வேற அக்காம போமா. ஆனா இருக்கிற வேதனையில இது வேற. என்ன இந்த தம்பி இப்படி பேசிட்டு போகுது? அவங்க வீட்டு விசேஷம். நம்மள யாருக்கு எதையும் சொல்லக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு நல்லது சொன்னா கூட தப்பா எடுத்துக்கிறாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அண்ணி உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் வேணுமா? இல்லம்மா எதுவும் வேண்டாம். இல்ல அண்ணா உங்களை நல்லா பாத்துக்க சொன்னாங்க அதான். ஓ இது வேற நடந்திருக்கா? அது மட்டும் இல்ல எங்க அண்ணனை எப்படி உங்களுக்கு பிடிச்சது? ஏன் அவருக்கு என்ன குறைச்சல்? இல்ல எல்லாமே அவருக்கு குறைச்சல் தானே. ஏய் ஒத்த வாங்க போற பாரு. பாத்தீங்களா இப்ப சிரிச்சிட்டீங்க பாத்தீங்களா? சரி அண்ணி வண்டி வர மாதிரி தெரியுது. அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க போல இருக்கு. நான் மேல போய் பாத்துட்டு வந்துருவா? சரிம்மா பாத்து போ. சரியான வாயாடி போல. எல்லாரும் வந்துட்டாங்க. அவரை எங்க காணோம்? எல்லாம் பாத்து இறங்கி வாங்க. மேல கீழே விழாம வாங்க உள்ள போவோம். மகா இருப்பாளா என்னன்னு தெரியலையே. என்னடா இது சத்தம் வந்துச்சு ஆனா ஆளையே காணோம். எங்க இருந்து சத்தம் வருதுன்னே தெரியலையே. ஒருவேளை இங்க இருந்து வருதா? எங்க ஆளை காணோம். இங்க இருக்காங்களா? எங்க இருந்து சத்தம் வருதுன்னே தெரியலையே. ஒருவேளை மேல இருந்துட்டு தான் சத்தம் வருதா? சரி பார்க்கவே வேணாம். எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் பாரு. பார்க்க மாட்டேனே. என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாங்க? ஓய் ஏய் மகா மகா கள்ளி உள்ள வந்து உன்னை பாத்துக்கிறேன். உள்ள போய் பாக்குறது இருக்கட்டும். நீ இங்க பண்றத பார்த்தா இங்க உன்னை கும்மி எடுத்துருவாங்க. அக்கா சாமி கும்பிட்டு பையனுக்கு மாலையை போட்டு திருநீரை வச்சு விடுக்கா. கிளம்பலாம். சரிம்மா. அப்ப நீ பிள்ளையாரப்பா எந்த குறையும் இல்லாம என் பிள்ளைங்களுக்கு நல்லதே நடக்கணும்.
அதுங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வராம நீங்க தான் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து அதுங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணும். உன் மனசு போல உனக்கு எந்த குறையும் வராது சாமி. நீ நல்லா இருப்ப. நிறைஞ்சா அண்ணன் கையில அந்த பூங்கொத்த குடியா? சரி, எல்லாம் முடிஞ்சதுதானே? இப்ப கிளம்புவோமாக்கா? எப்பா வாப்பா, நிறைஞ்ச அண்ணனை கூட்டிட்டு வாங்க, கையை பிடிச்சு. சரிங்க தெரியுமா. இந்த போட்டோகிராஃபரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா இங்கேயே போட்டோ எடுத்திருக்கலாம், முடியாம போச்சு. எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு அங்க போகணும்னு தோணுது, வேணாம்னு தோணுது. ஆனா ஒரு தடவை போயிட்டு துறைய பார்க்கணும்னு தோணுது. அதனால தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். அங்க என்ன நடந்தாலும் என் மனசு எப்படி தாங்கிக்கணும்னு எனக்கு தெரியல. போறோன்னு முடிவு பண்ணியாச்சு, இனி எதை பத்தி யோசிக்க வேணாம். என்ன பஸ்ஸையும் ஸ்லோ பண்ணிட்டாங்க? என்னது கூட்டமா இருக்கு? ஓ, கல்யாண ஊர்வலமா? இந்த காலத்துல எல்லாம் யார் இம்பிட்டு செலவு பண்ணி பண்றாங்க? பணக்கார வீடா இருக்கும் போலயே. ஆத்தி எம்புட்டு கூட்டம், எம்புட்டு சண்டி மேளம் கலக்குறாங்க. ஏங்க இங்க பாருங்க, எம்புட்டு கூட்டம் அந்த கல்யாணத்துல. எங்க அங்க உட்காந்து பார்த்தா எப்படி தெரியும்? வந்து எட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா? எம்புட்டு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஐயோ, அப்படியே எனக்குலாம் இறங்கி குதிச்சு ஆடணும் போல இருக்கு. அக்கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா, அழகா இருக்குக்கா. ஐயோ, ரொம்ப அம்சமா ரெடி பண்ணிருக்கீங்க. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் மண்டபத்துல பாரு இன்னும் எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு. ஐயோ, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாருமே நம்மளதாக்கா பாக்குறாங்க. ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய வேண்டியது எங்களோட கடமை இல்ல. அதனால தான் அவனுக்கு ஆசைப்பட்டது எம்பட்டு செலவானாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் நடத்துவோன்னு எல்லாத்தையும் வர சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏக்கா, இப்படி கூட்டிட்டு போனா ஊருக்கண்ணே நம்ம புள்ள மேலதான் இருக்கும். கண்ணுமே வாங்கிட்டு வந்து வச்சு விட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம். அது அங்க போகும்போது திருஷ்டி சுத்தி போடுவோம்ல, அதுல பாத்துக்கலாம். எங்க மாமாவா இருக்கவும் எங்க துறைக்கு இம்புட்டு செலவு பண்ணி இவ்வளவு விமர்சையா கல்யாணம் பண்றாரு. ஆனா எங்க வீட்டுக்காரு என் 2 பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்வாரா? கடைஞ்செடுத்த கஞ்ச பிசினாரி. 10 ரூபா எடுத்து செலவு பண்ண மாட்டான். சரி, வாழற காலத்துல எம்புட்டு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணி அதுங்க படுற சந்தோஷத்தை நம்ம பண்ணுறது, அதில் இருக்கிற சுகமே தனி சுகம்தான். அதில் என் அக்காவையும் மாமாவையும் அடிச்சுக்க முடியாது. அப்பா இம்புட்டு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. வர பிள்ளை இவங்களுக்கு குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அதை மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறது, வேற எதையுமே கேட்கலப்பா. என்னால பார்க்க முடியல. உங்க கல்யாணத்தை நான் எப்படிதான் பார்க்க போறேன்? துரை, I miss you, துரை. என்னங்க, என்ன ஆச்சு? அலற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, சும்மா தூசி விழுந்துட்டேன். ஓ சரிங்க. பாத்தீங்களா, மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு இம்புட்டு செலவு பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கெல்லாம் எம்புட்டு செலவு பண்ணி எப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சாப்பாடுலாம் சும்மா அசத்துவாங்க போலயே. எனக்கு எப்படிங்க தெரியும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் புருஷோத்தமன். இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மேனகா, சதீஷ், பூஜா. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.